ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியோட ஃபஸ்ட்டு பார்ட் குவிஸ் பார்த்துடலாமா? ஸோ இதில் அபவுட் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. கடகடன்னு பார்த்தலாம். எவ்வளோ தான் படிச்சுட்டே இருந்தீங்கனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோன்றது நமக்கு மறந்துடும். ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூஸை கான்ஸ்டன்ட் அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கொஷினாக பார்த்தோன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். உங்களில் நிறைய பேருக்கு எக்ஸாமில் நான் இதை படித்தேன்னு ஞாபகம் இருக்கும். நீங்கள் படித்த கம்ப்ளீட் பேராகிராஃப் கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த கொஷினில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வரும். கரெக்டாக ஆன்சர் மட்டும் பிளர் ஆகுதா? எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை இருக்குது. ஸோ அதை ஏன் நடக்குது அப்படின்னு நான் தேடி யோசிச்சு பார்த்தப்பறம் தான் ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் ஒரு பெரிய பேராகிராஃப் படித்து எக்ஸாம்ஸில் 16 மார்க் 10 மார்க் அப்படிலாம் எழுதுவோம். ஸோ அப்போ அந்த 1 பாயிண்ட்டை நமக்கு அந்த மாதிரி மறக்கிறப்போ விட்டால் நமக்கு பெரிய இம்பேக்ட் எல்லாம் இருக்காது. பட் இந்த மாதிரி கொஷின்ஸில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அதுதான் சுச்சுவேஷன். அந்த 1 மார்க் தான் இங்கே மேட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஸ்கூல் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இல்லாமல் இந்த மாதிரி எம்சிக்யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், பரவாயில்ல, நம்ம எம்சிக்யூவை போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லி கம்பெனி ரூல் பற்றின எம்சிக்யூஸ் 1773 to 1813 வரை. விச் ஆக்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு ரெகுலேட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? ஸோ என்ன ஆக்டு? ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1773. ஓகேவா? ஸோ அப்புறம் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? பெங்காலோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹாஸ்டிங். இன் விச் இயர் வாஸ் த சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஃபோர்ட் வில்லியம், கல்கட்டா? ஸோ இதுலேயே பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட்டை யார் இது பண்ணது? ஃபோர்ட் வில்லியம். எங்கே? கல்கட்டாவில். எப்போ? 1974. How many members are there in the original Executive Council of Governor General in 1773? 1773ல ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜெனரலில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 members. Which act subordinated the government of Bombay and Madras to the Governor General of Bengal? யாரு? என்ன ஆக்ட்? Regulating Act of 1773. Regulating Act of 1773 prohibited servants from, ஸோ அந்த ஆக்ட் வந்து சர்வன்ஸ் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. என்கேஜிங் இன் ப்ரைவேட் ட்ரேட்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. Which government body of a company was required to report the revenue under the Act 1773? 1773 கீழே உள்ள ரெவன்யூவை என்ன போர்ட் ஆஃப் கவுன்சில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? விச் ஃபர்ஸ்ட் ஆக்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்பெனி? அந்த கம்பெனியோட கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை எந்த ஆக்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுச்சு? பிட்டி இண்டியாஸ் ஆக்ட் ஆஃப் 1784. அண்டர் பிட்டிஸ் இந்தியா ஆக்ட் விச் பாடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். Pitti India Act reduces the Government General Council strength to how many members? ஆல்ரெடி இது 4 ஆச்சு. இதை வந்து பிட்டி இந்தியா கமிஷன் வந்து எத்தனையா மாற்றுச்சு? 3 மாற்றுச்சு. Which first act refers to the company's territories as British possession in India? ஸோ அந்த கம்பெனியோடதெல்லாம் அந்த பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியாவா எந்த ஆக்ட் வந்து மாற்றுச்சு? பிட்டி இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. When were our General Council established in Madras and Bombay? கவர்னர் கவுன்சில் வந்து எப்போ மெட்ராஸ்லேயும் பாம்பேலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கவர்னர் கவுன்சில்ஸ் வந்து 1784 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. விச் ஆக்ட் டெர்மினேட்டட் ஈஸ்ட் இந்தியாஸ் மோனோபோலிஸ் ஓவர் இந்தியன் ட்ரேட்? இந்தியன் ட்ரேடோட மோனோபோலியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எந்த ட்ரேட் வந்து எந்த ஆக்ட் வந்து டெர்மினேட் பண்ணுச்சு? கேரக்டர் ஆக்ட் ஆஃப் 1813. Before 1947, how many provinces made up in British India? British Indiaவில் எத்தனை provinces இருந்துச்சு? 11 provinces. இந்த பார்ட் வந்து சென்ட்ரலைசேஷன் அண்ட் சார்ட்டர் ஆக்ட்ஸ். இது வந்து 1833லேருந்து 1853 வரைக்கும். Which act designed the Governor General of Bengal as Governor General of India? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட மொத்தத்தையும் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் இருப்பாரில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவரை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை சடனாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எந்த ஆக்டுக்கு அப்புறம்? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833க்கு அப்புறம்.
ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? லார்ட் வில்லியம் பென்டிக். Which act is considered the final step towards centralization in British rule? பிரிட்டிஷ் நம்மளை காலனைஸ் பண்ணி தான் ரூல் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக எல்லாத்தையும் அக்காம்ப்ளிஷ் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. அப்போது என்ன ஆக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுச்சு ஃபைனல் ஸ்டெப்பாக? கார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஸோ விச் ஆக்ட் ஸ்ட்ரிப்டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் டு தேர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்? ஸோ எந்த ஆக்டை அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து பாம்பேயும் மெட்ராஸையும் அதாவது தூக்குச்சு? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான். When did the East India Company become purely administrative body? எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுச்சு கம்ப்ளீட்டாக? 1833. அதுக்கப்புறம் விச் ஆக்ட் செப்பரேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சிலோட வேலையை ரெண்டாக பிரிக்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூஷன். இதை பண்ண ஆக்ட் எது? Charter Act of 1853. How many members are in the Central Legislative Council? 1853ல கிரியேட் பண்ண ஜென்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர். Which provincial governments appointed the members to the Central Legislative Council in 1853? ஸோ இதில் மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. இது யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ். எந்தெந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ்? மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா, இவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க. த சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் த இந்தியன் சிவில் சர்வீசஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை விச் ஆக்ட்? எந்த ஆக்ட் வந்து சிவில் சர்வீஸில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிச்சு? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்டில் மேற்படப்பட்ட ரூல்ஸ் வந்து 1833க்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க? ஸோ 1833 வந்து நீங்கள் சென்டராக வச்சிங்கன்னா இந்த ஆக்ட் படி இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் ரெகுலேஷன்ஸ், இதுக்கு அடுத்து உள்ளவங்கலாம் ஆக்ட்ஸ். ஸோ 1833க்கு பிஃபோர்னு வந்ததுனால ரெகுலேஷன்ஸ். லாஸ் மேட் ஆஃப்டர் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அதெல்லாமே ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா த க்ரௌன் ரூல் அண்ட் இயர்லி கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆஃப் 1858 and 1892. Which act replaced the rule of a company with the rule of British crown? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அந்த கம்பெனி தான் பிரிட்டிஷ்க்கு கீழே ரூல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷே டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அது எந்த ஆக்ட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷே நேராக வந்து பவருக்கு வந்துச்சு. த பவர் ஆஃப் பிரிட்டிஷ் க்ரௌன் வேர் எக்ஸசைஸ்டு பை விச் நியூ ஆஃபீஸ் கிரியேட்டட் இன் 1958? 1958ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1958 படி பிரிட்டிஷ் க்ரௌனே இந்தியாவை ரூல் பண்ணும். அதுக்கு ஒரு புது ஆஃபீஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ் பேர் என்ன? Secretary of State for India. How many members are assisted the Secretary of State in the Council of India? ஸோ இந்த Secretary of Stateக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 15 பேர், 15 பீப்புள்ஸ். Who is the first Viceroy of India? இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் Viceroy ஆஃப் இந்தியா யார்? லார்ட் கேனிங். அதுக்கப்புறம் which act abolished the board of control and the court of directors? எந்த ஆக்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் வந்து அபாலிஷ் பண்ணுச்சு? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இல்லை, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1858. ஓகேவா? 1858. which act ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு த இந்தியாஸ் ரெப்ரசன்டேஷன் இன் த வாய்ஸ்ராய்ஸ் கவுன்சில்? வாய்ஸ்ராய்ஸ் கவுன்சிலில் இந்தியாவோட ரெப்ரசன்டேஷனில் எந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. How many Indians entered the legislative council under the 1861 act? இந்த ஆக்ட் கீழே எத்தனை இந்தியன்ஸ் உள்ளே போனாங்க? 3 Indians. The process of decentralization begins with which act? எந்த ஆக்ட் கீழே மறுபடியும் ஸ்டேட்ஸாக ப்ரொவின்சஸாக பிரித்தாங்க? இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861. விச் ஆக்ட் கேவ் ஸ்டாட்டுட்டரி ரெகக்னிஷன் டு த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்? போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்க்கு யார் ரெகக்னிஷன் கொடுத்தா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. விச் ப்ரொவின்சஸ் ஹேட் தேர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ரீஸ்டோர்டு இன் 1861? 1861லேருந்து எந்தெந்த லெஜிஸ்லேட்டிவ்ஸ்க்கு பவர்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகப்பட்டுச்சு? பாம்பே அண்ட் மெட்ராஸ்.
இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நாமினேஷன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் பை விச் ஆக்ட்? எந்த ஆக்ட்லேருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 ஃபர்ஸ்ட் கேவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் த பவர் டு டிஸ்கஸ் த பட்ஜெட். முதல்ல பட்ஜெட் போடுறதுக்கு பவர் எந்த ஆக்ட் கொடுத்துச்சு? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. 1892 தான் பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்கான ஒரு பவரே வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஹூ இஸ் ரிகார்டட் இஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியாவோட ஃபாதர்னு நம்ம யாரை சொல்கிறோம்? லார்ட் ரீபான். ஓகேவா? ரிப்பனே வச்சுக்கலாம். லார்ட் ரிப்பன்ஸ் ரெசல்யூஷன் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட் வார் பாஸ் இன் each year. ஸோ இது எந்த வருஷம் நடந்துச்சு? 1882. லார்ட் மேயோஸ் ரெசல்யூஷன் ஆன் ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் எப்போ நடந்துச்சு? 1870. மின்டோ அண்ட் மோண்டேஜ் ஷெல்ஃபோர்ட்ஸ் ரிஃபார்ம்ஸ் 1909 to 1919 வரைக்கும் பார்க்கலாமா? ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஸோ இது இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மார்லின் மின்டோ ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் அதோட இன்னொரு நேம். விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெஃபரல்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ்? ஸோ இது எந்த ஆக்ட் கொண்டு வருது? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 தான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. Who was the first Indian to join Viceroy's Executive Council as a law member? Law member first Indian யார் ஜாயின் ஆகிறாங்க? சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா. The number of members in the Central Legislative Council was increased from 16 to what number in 1909? So 16லேருந்து 60 மெம்பர்ஸாக மாற்றுறாங்க. Which act changed the name of Central Legislative Council to Imperial Legislative Council? ஸோ இது எந்த ஆக்ட் வந்து மாற்றுது? 1909 ஆக்ட். The Government of India Act of 1919 is also known as. ஸோ 1909 நமக்கு தெரியும், அது வந்து மோர்லே மின்டோ. 1919 மாண்டேக்யூ ஷெல்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? The scheme of dual government is known as diarchy. So was introduced at the provinces level by which act? 1919 ஆக்ட் தான். ஓகே, டயார்கியை வந்து எப்போ கொண்டு வருவாங்க? ப்ரொவின்சஸ் லெவலில் 1919. Under the 1919 Act, provincial subjects were divided into transferred and reserved. On which type of a provincial subject was the government not responsibility to the legislative council? எதுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, ரிசர்வ்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதை அவங்களே லோக்கலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். Bicameralism at the center was first introduced by which act? Government of India Act of 1919. Under the 1919 Act, the Legislative Assembly consisted how many members? அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 140 மெம்பர்ஸ் இருந்தாங்க. How many members were in the Central Legislative Council, upper house, under 1919? ஸோ எத்தனை பேர் இருந்தாங்க? 60 members. In 1919 Act required how many of 6 members of Viceroy Executive Council be Indian? ஸோ 3 இந்தியன்ஸ் இருந்தாங்க. Which act provided for the establishment of Public Service Commission? ஸோ அது எந்த ஆக்டில் வந்துச்சு? நம்ம இப்போல்லாம் எழுதுகிறோமே டிஎன்பிசி, அவங்களோட ஆரம்ப காலம் எப்போ வந்துச்சு? 1919 ஆக்ட். In which year was the railway budget separated from the general budget? ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து ரயில்வே பட்ஜெட்டில் எந்த வருஷம் பிரித்தாங்க இதுக்கு தனி பட்ஜெட் அப்படின்னு? 1924 பிரித்தாங்க. The separation of railway budget was based on a report of which committee? எந்த கமிட்டி இதை பிரிச்சுலாம் சமின்னு ரிப்போர்ட் கொடுத்துச்சு? ஏசி ஓட் கமிட்டி. ஓகேவா? Till 1947, the Government of India functioned primarily under the provinces of which act? எந்த ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 வரைக்கும் இருந்துச்சு? 1919 ஆக்ட். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ விச் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன்? ஸோ இந்த ஃபெடரேஷனை எந்த ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு? 1935 ஆக்ட். The 1935 Act divided the powers between the central and the units using how many lists? எத்தனை லிஸ்ட்டை வச்சு சென்ட்ரல் யூனிட்ஸ்னு பவரை வந்து டிவைட் பண்ணாங்க 1935ல? 3 யூனிட்ஸ். அண்டர் த 1935 ஆக்டில் ஃபஸ்ட்டு ஃபெடரல் லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபெடரல் லிஸ்ட்டில் 59 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதே ஆக்டில் ப்ரொவின்ஷனல் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 54. ஸோ ஃபெடரலில் 59, ப்ரொவின்ஷனலில் 54, அதுக்கப்புறமும் இருக்குது. ஸோ கான்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் 1935ல எத்தனை ஐட்டம்ஸ் இருந்துச்சு? 36 ஐட்டம்ஸ். ஓகேவா? ரெசிடரி பவர்ஸ் அண்டர் 1935 வேர் வெஸ்டட் இன். ஸோ ரெசிடென்சி பவரை என்ன டாப்பிக்கில் வெஸ்ட் பண்ணாங்க? கவர்னர் ஜென்ரலுக்கு. விச் ஆக்ட் அபாலிஷ்டு டயாச்சி? டயாச்சி வந்து எந்த ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ணுச்சு? 1935 ஆக்ட். ப்ரொவின்ஷனல் ஆட்டோனமியை வந்து எந்த ஆக்ட் கொண்டு வந்துச்சு? அதே 1935. 1935 டயார்கே எந்த இது வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு? 1935. Bicameralism was introduced in how many provinces by the 1935 Act? 1935 Act கீழே எத்தனை ப்ரொவின்சஸில் வந்து இது பண்ணாங்க? 6 provinces. Which of the following provinces are not mentioned having a bicameral legislature under 1935 Act? எது அந்த bicameral legislation கிடையாது? எந்த ப்ரொவின்சஸ்க்கு? பஞ்சாப்க்கு கிடையாது. The 1935 Act provided for the establishment of which court? எந்த கோர்ட்டுக்கு வந்து இது வந்து அடிவகுத்துச்சு? ஃபெடரல் கோர்ட். Which Act abolished the Council of India? கவுன்சில் ஆஃப் இந்தியாவை எந்த ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ணுச்சு? 1935 Act. Which provision of the 1935 Act was never actually implemented? இதை வந்து கடைசி வரைக்கும் இவங்க பண்ணவே இல்லைன்னா அது என்னது? ஃபெடரேஷன் அண்ட் டயார்கி அட் த சென்டர். ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் பார்ப்போமா? விச் ஆக்ட் டிக்ளேர்டு இந்தியா ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட்? எந்த ஆக்ட்? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. The 1947 Act established responsible governments at எங்க? சென்ட்ரல்லையும் சரி ப்ரொவின்ஷியலையும் சரி நீங்கள் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டுக்கும் சேர்த்து. After the 1947 Act, the Viceroy and the Principal Governor were designated as என்னவா அவங்க வந்து டிசைன் பண்ணப்பட்டாங்க? கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக தான் அவங்கள வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ்ராய் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸாக மாறிட்டாங்க. விச் அசம்பிளி வாஸ் அசைன்டு டியூவல் ஃபங்க்ஷன்? எந்த அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷனையும் பார்த்துச்சு லெஜிஸ்லேச்சரையும் பார்த்துச்சு 1947ல்? கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. Who created the office of district collectors in 1772? ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற ஒரு விஷயம் எப்போ வந்துச்சு? 1772ல் வந்துக்கு. அதை யார் ஆரம்பிச்சா? வாரன் ஹாஸ்டிங் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஜுடிஷியல் பவர் வேர் லேட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பை. ஒரு ஜுடிஷியல் பவரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லேருந்து இது தனியாக எடுத்து இல்லைப்பா அவர் அதை வந்து கோர்ட்டில் இருக்க ஜட்ஜு பார்த்துப்பான்னு தனியாக பிரித்தது யார்? லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கலெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வாரன் ஹாஸ்டின். அவர்கிட்டருந்து ஜுடிஷியலை பிரித்தது வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். இந்தியன் டெமோக்ரஸி இஸ் டிஸ்கிரைப்டு அஸ் விச் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி? ஸோ இந்தியாவில் இருக்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி? பிரசிடென்ஷியலா, டைரக்டா, யூட்டினரியா, பார்லிமெண்ட்ரியா? நம்மளோடது வந்து பார்லிமெண்ட்ரி. The modern Council of Ministers owe to the legislation to which historical body? எந்த ஹிஸ்டாரிக்கல் பாடிக்கு கீழே அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கும்? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கீழே. Between 1773 and 1858, British
பாலிசி ஜென்ரலி ஃபோக்கஸ்ட் ஆன் அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பர்டிகுலர் பீரியடில் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவரில். when did British shift towards devolution of power with provinces? எப்போ இந்த பவர் அந்தந்த ப்ரொவின்சஸ்க்கே கொடுத்துடலாம்ப்பா, ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு எப்போ நினச்சாங்க? 1961. which act noted as the most important act before 1909? 1909க்கு முன்னாடி எது வந்து ஒரு பயங்கரமான ஆக்டாக பார்க்கப்படுச்சு? 1833 ஆக்ட். இந்தியன் கவர்னன்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபெடரல். ஸோ இந்தியன் கவர்னன்ஸை வந்து ஃபெடரல்னு சொன்னாங்க. அந்த ஃபெடரல்னா மீனிங் என்ன? செப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 ஹவுசஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் வேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் ரூல்ட் அண்டர் விச் பாலிசி? ஸோ எப்போ எந்த பாலிசி கீழே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து ரூல் பண்ணாங்க? சப்சிடரி அலையன்ஸ் பாலிசிக்கு கீழ். த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விச் பாடி ஆஃப் த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி? ஸோ அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து எந்த பாடிக்கு ரெஸ்பான்சிபிள்? த பார்லிமெண்ட்டுக்கு. டயார்கி ரெஃபர்ஸ் டு ஸ்கீம் ஆஃப் டூயல் கவர்னன்ஸ். டைனாலே 2 தானே, அப்போ டூயல் கவர்னன்ஸ் தான் வரும். பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூஸ்ட் இன் விச் இயர்? எப்போ இந்தியாவை பிரிட்டிஷ் பொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க? 1784ல். கவர்னிங் பாடி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ்? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னிங் பாடி என்னன்னு சொன்னாங்க? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். விச் ஆக்ட் ஓப்பன் ட்ரேட்ஸ் வித் இந்தியா டு ஆல் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ்? ஸோ இந்தியாவோட ட்ரேடை எல்லா பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணது ஆக்ட் இது 1813 ஆக்ட். கவர்னர் ஜெனரல் கவுன்சில் was separated into legislative and executive branches. எப்போ அதை வந்து பிரிச்சுட்டாங்க? லெஜிஸ்லேட்டிவ் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா? 1853ல் பிரிச்சாங்க, அந்த ஆக்ட் கீழே பிரிச்சாங்க. ஓகே. ஹூ வாஸ் த வைஸ்ராய்ஸ் ஏஜென்ட் ஃபார் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 1858? அதுக்கப்புறம் வைஸ்ராய்ஸோட ஏஜென்ட்டாக யார் இருப்பா? த கவர்னர் ஜெனரல். அதை தான் வந்து வைஸ்ராய்ன்னு சொன்னாங்க. த நான் அஃபிஷியல் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் in legislative business was provided by the Act of 1861. The size of a legislative council was first enlarged by the Act of. இந்த ஆக்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸை வந்து பெருசாக்குறாங்க 1892. Morley-Minto reforms aimed at introducing ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் பாப்புலர் எலமெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் இந்த மோர்லே அண்ட் மின்டோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் டிமார்க்கேட்டட் அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் த சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ். சென்ட்ரல்லேருந்து அந்த ஸ்டேட் வாரியாக எப்போ பிரித்தாங்க? 1919ல். டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ டைரக்ட் எலெக்ஷன்ஸை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? 1919ல். ஸோ அதுக்கப்புறம் 98. த செல்ஃப் கவர்னன்ஸ் அட் லோக்கல் லெவல் இன் இந்தியா சோஸ் இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லோக்கல் லெவலில் இருக்க செல்ஃப் கவர்னன்ஸ் யாருக்கு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும்? பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும். இன் விச் ஆக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த மோலே-மின்டோ? மோலே-மின்டோக்கு கீழே யார்? 1909. ஓகேவா? ஃபைனலாக த இந்தியன் யூனியன் வேர் ஃபார்ம்டு பை மெர்ஜிங் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட். ஸோ எது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணாங்க? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் மெர்ஜ் பண்ணாங்க. ஓகேவா? இந்தியன் யூனியன் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் மெர்ஜ் ஆனது. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த 100 கொஷின்ஸ் ஒரு வழியாக முடிச்சாச்சு. 100 கொஷின்றப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பட் வழி இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சா 100 கொஷின் அடிச்சிடலாம். ஓகேவா? பாய். டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஞாபகமாக.